ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற டெல்லி சுல்தான்ஸ் உடைய பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ டெல்லி சுல்தான் வந்து கொஞ்சம் அதிக டாபிக் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து டெல்லி சுல்தான். ஓகேவா? இந்த டெல்லி சுல்தானேட்டுடைய இயர் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 1206 to 1526 வரைக்கும் இருந்திருக்கு. ஓகேங்களா? இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், நல்லா பாருங்கள். 1206 இருக்குது, அங்கே லாஸ்ட்டாக 26 முடியுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு முறை வந்து அதை தனியாக இயர்ஸை மட்டும் எடுத்து எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? டெல்லி சுல்தானேட்டில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 டைனசிட்டி இருக்குது. அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மாமலுக் டைனசிட்டி, கில்ஜி, துக்ளக், சையத், லோடி. ஓகேங்களா? ஸோ இந்த 5 டைனசிட்டியை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த 5 டைனசிட்டியில் வந்து தனித்தனியாக வந்து எம்பையர்ஸ் இருப்பாங்க, அவங்கள பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து பார்க்கணும். ஸோ டோட்டலாக வந்து அந்த 5 டைனசிட்டியை பற்றி பார்க்குறது தான் வந்து டெல்லி சுல்தானேட். ஓகேங்களா? ஸோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மாமலுக் டைனசிட்டி அப்படின்னா ஸ்லேவ் அப்படின்ற ஒரு அரபிக் சொல் தான். ஓகேங்களா? ஸ்லேவ் அடிமை வம்சம், அதாவது அடிமையாக இருந்தவங்க ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து மாமலுக் டைனசிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1206 to அதாவது 1206லேருந்து 1290 AD வரைக்கும் இருந்திருக்கு. ஓகேங்களா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், வந்து 6லேருந்து 90. ஓகேங்களா? 6 வயசுனா குழந்தை, 90 வயசுனா கிழவன். ஓகேங்களா? இதுதான் அடிமை. அப்போ தான் என்ன பண்ண, குழந்தைங்க இருக்கணும்லாம் நம்ம வந்து மிரட்டுவோம், வயசானவங்களாம் மிரட்டுவோம். அது அடிமை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து கில்ஜி. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த 5 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் டெல்லி சுல்தானேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமா பொண்ணு வந்து கிளிமார் இருந்தா தூக்லே அப்படின்னு சொல்லிட்டு சே லவுடி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சே லவுடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாமுலுக், கில்ஜி, துக்ளக், சையத், லோடி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மாமா பொண்ணு கிளி மாதிரி இருந்தால் தூக்லே அப்படின்னு சவுண்டாக வந்து லவுடாக சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. இதுக்கு அடுத்து வந்து கில்ஜி. ஓகேவா? கில்ஜி டைனசிட்டி வந்து 1290லேருந்து 320 வரைக்கும் இருக்குது. அதாவது அந்த 1290லேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து 320, அதாவது நம்ம வந்து மாமா பொண்ணை வந்து 320 டிகிரி சுற்றுவோம். அதாவது 360 கிடையாது, 320 டிகிரி தான் சுற்றுவோம். ஏன்னா முன்னாடி போய் நின்று அடிச்சிருவாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. பாதி பின்னாடி மட்டும் சுற்றிட்டே இருப்போம். 320 டிகிரி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சிங்கன்னா அந்த இயர் உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துக்ளக். ஓகேவா? இப்போ வந்து நான் லவ் பண்ணுறேன் பின்னாடியே சொல்லிட்டு இருப்பாங்களே, அதே மாதிரி இயர் நான் வச்சுக்கோங்க. துக்ளக் வந்து 1320லேருந்து 1414 வரைக்கும் ஐ லவ் யூ அப்படின்ட்டு ஐ லவ் அப்படின்னு பின்னாடி சொல்லிகிட்டே தெரிஞ்சுட்டு இருப்போம். அப்புறம் தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து சையத். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து 51. ஓகேவா? இந்த 51 அந்த ஒரு வார்த்தை சொல்லாமே விட்டாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. லோடி அப்படின்னு வந்து 1451லேருந்து 1526 AD வரைக்கும் இருந்திருக்கு. ஜஸ்ட் இது ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான். உங்களுக்கு நீங்கள் எப்படி தோணுதோ அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 2 முறை 3 முறை வந்து இதை நீங்கள் வந்து நல்லா வந்து எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காது. ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இயர்ஸு, அவங்களுடைய நேம் இதெல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை படிக்கும் போதே கொஞ்சம் தெளிவாக படிங்க. ஸோ மொத்தம் 5 டைனசிட்டி: மாமலுக், கில்ஜி, துக்ளக், சையத், லோடி. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து டெக்கானும் சவுத் இந்தியாவும் நிறைய வந்து நார்த் இந்தியாவை தவிர எல்லா இடத்துக்கும் வந்து அவங்க டெல்லி சுல்தான் வந்து போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்லேவ் டைனசிட்டி. ஓகேவா? இந்த ஸ்லேவ் டைனசிட்டியை பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த ஸ்லேவ் டைனசிட்டியை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணது யார்? அந்த ஸ்லேவ் டைனசிட்டிக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாமலுக் டைனசிட்டி. மாமலுக் டைனசிட்டி, இந்த மாமலுக் அப்படின்றது வந்து குரானிக் டேம் ஃபார் ஸ்லேவ். ஓகேங்களா? ஸோ மாமலுக் டைனசிட்டி வந்து மாமலுக் டைனசிட்டியும் ஸ்லேவ் டைனசிட்டியும் ஒன்று தான். ஓகேங்களா? இந்த மாமலுக் டைனசிட்டி, இந்த ஸ்லேவ் டைனசிட்டி இயர் பார்த்துக்கோங்க. 1206லேருந்து 1290. அதாவது நான் சொல்லியிருந்தால அடிமை 6 வயசு குழந்தைய வந்து நம்ம அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். 90 வந்து அடிமைன்னா அவங்கள நம்ம கண்ட்ரோலில் வச்சுப்போம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதில் வந்து 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து குதுபுதீன் ஐபிக், அது வந்து குதுப் டைனசிட்டி, ஃபர்ஸ்ட் இல்பரி டைனசிட்டி, செகண்ட் இல்பரி டைனசிட்டி. ஸோ இது 3 வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம கீழே 1 by 1 வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லேவ் டைனசிட்டி. ஓகேங்களா? இந்த ஸ்லேவ் டைனசிட்டியை வந்து ஃபஸ்ட்டு முஸ்லீம் ரூல் இன் இந்தியாவை வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது கௌரி தான்.
ஓகேவா. முகமது கோரி தான் வந்து ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா முஸ்லீம் ரூல் இந்தியாவில் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அவர் ரூலர் கிடையாது, எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து சன் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அவருக்கு வந்து சன் கிடையாது. அவரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டங்கன். ஓகேங்களா. அவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பண்டங்கன் அவருடைய ஸ்லேவ். அவரும் வந்து ஒரு ஸ்லேவ் தான், பண்டங்கன் சொல்லுவாங்க. பண்டங்கன் அப்படின்றது என்னென்னா பெர்ஷியன் பாரசீக டேம். அது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்லேவாக வந்து மிலிட்ரி சர்வீஸ்க்காக வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா. அதுதான் வந்து பண்டங்கன். கொஸ்டின் கேட்கலாம், பண்டங்கன் அப்படின்றது வந்து யாரை வந்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து முகமது கௌரி. ஓகேங்களா. ஸோ அதை கொடுக்கணும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வந்து இவர் வந்து கவர்னராக இருந்திருக்காரு. அவருக்கு வந்து ஸ்லேவை வந்து அவருக்கு ஒரு கவர்னர் போஸ்ட் கொடுத்து பிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து போஸ்டிங் விட்டு அவர் சுல்தான் அப்படின்ற பட்டத்துக்கு வந்து போயிருக்காரு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வந்து கௌரி ஆஃப்டர் வந்து அவர் வந்து 1206 வந்து இறந்துருக்காரு. ஓகேங்களா. ஸோ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறத இந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன், சுல்தான் ஆஃப் டெல்லி. இப்போ அதில் வந்து நீங்கள் வந்து முகமது கௌரி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பாயிண்ட்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சுல்தான் ஆஃப் டெல்லி என்ற இடத்துல வந்து நீங்கள் முகமது கோரின்னு எழுதி வச்சுக்கோங்க, அது கொடுக்காம விட்டுட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 3 பேர் இருக்காங்க இந்த ஸ்லேவ் டைனஸ்டியில். யாருன்னு பார்த்தீங்கன்னா குதுபுதீன் ஐபக். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வந்து இல்துமிஷ், சாம்சுதீன். ஓகேங்களா. இல்துமிஷ். அதுக்கடுத்து பால்பன். ஓகேங்களா. இந்த 3 பேர் தான் வந்து பால்பன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 பேரை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து இந்த ஸ்லேவ் டைனஸ்டி வந்து எவ்வளோ நாட்கள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்கன்னா 84 வருஷம் பண்ணியிருக்காங்க இவங்க மட்டும். ஸோ 84 இயர்ஸ். நல்லா நான் வச்சுக்கோங்க. ஸ்லேவ் அடிமை வந்து 84. நான் மட்டும் ஃபஸ்ட்டே வந்து சொன்னேன் 6 வயசு 90 வயசுன்னு சொல்லிட்டு. 90ல் 6 போயிடுச்சுன்னா 84. இப்படி நான் 84 இயர்ஸாக வந்து ஒரு ஸ்லேவ் டைனஸ்டியை வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து நம்ம இப்போது ஐபக் பற்றி பார்ப்போம். ஸோ ஐபக் வந்து யார் அப்படின்னா வந்து ஸ்லேவ் ஆஃப் முகமது கோரி. ஓகேவா. அவருடைய ஸ்லேவ் தான் வந்து ஐபக் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் அட் இந்திரபிரசாந்த் நியூ டெல்லியில் இருக்கிற இடத்துல வந்து அவர் வந்து ஒரு மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கட்டியிருக்காரு. ஐபக் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கேபிட்டல், அதாவது லாகூர் வந்து ஃபஸ்ட்டு கேபிட்டலாக இருந்திருக்கும் ஐபக்குடைய ஆட்சி பீரியடில். ஐபக் என்ன பண்ணியிருக்காரு, இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கணும், முகமது கோரி இறந்த பிறகும் அவருடைய தளபதி, இவர் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டர், அவருடைய தளபதி தான் வந்து ஐபக். அவர் தான் வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிப்பார். ஓகேங்களா. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முகமது கௌரிக்கு அடுத்து யார் ஆட்சி பண்ணாங்கன்னு கேட்டால் ஐபக் தான். ஓகேங்களா. ஸோ ஐபக் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இந்திரபிரசாத்தில் வந்து நியர் டெல்லியில் வந்து மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஐபக் இறந்ததுமே வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே இருக்கிற கிங்டம் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபவுண்ட் ஆஃப் ஸ்லேவ் ஆர் மாம்லுக் டைனசிட்டி. ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு நான் வந்து பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு டேபிளர் காலம் ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு அவரை பற்றி கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு ஈஸியாக ஷார்ட்கட்டில் வந்து இருக்கும், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ டேபிளர் காலம் இருக்கிறத நீங்கள் ஒரு ஷீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு திருப்பி ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலே வந்து அந்த பாயிண்ட்ஸை வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்கேன். ஸோ ஐபக்கை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ஐபக் வந்து யார், ஸ்லேவ் ஆஃப் முகமது கோரி. ஓகேங்களா. அவர் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக முஸ்லீமான ஆள், இஸ்லாமிய பற்றாளர் அவர். ஓகேவா. ஐபக் யாருன்னா இஸ்லாமிய பற்றாளர். அவர் தான் வந்து ஃபஸ்ட் முஸ்லீம் ரூலிங் கிங் இன் இந்தியா. முதல் முஸ்லீம் ரூலர் கிங் யாருன்னா ஐபக் அப்படின்னு வச்சுக்கோங்க. பாகிஸ்தானுக்கு இருக்குல்ல, அப்போ முஸ்லீம் ரூலர் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்களா, ஐபக் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் முஸ்லீம் ரூலர் கிங் இன் இந்தியா வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபக் தான். ஆனால் இந்த ஐபக் வந்து வெறும் 4 வருஷம் தான் ஆட்சி பண்ணியிருக்காரு. ஐபக் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு, 4 வருஷம் தான் ஆட்சி பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய கேபிட்டலை வந்து லாகூர்லேருந்து டெல்லிக்கு மாற்றிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், லாகூர்லேருந்து டெல்லிக்கு மாற்றிருக்காரு. ஐபக் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய கேபிட்டலை லாகூர்லேருந்து டெல்லிக்கு மாற்றிட்டார். ஓகே. இவர் தான் வந்து ஸ்லேவ் டைனசிட்டியை ஃபவுண்டர். ஓகேவா. இன்னும் ஐபக் வந்து ஸ்லேவ் டைனசிட்டியுடைய ஃபவுண்டர், டெல்லி சுல்தானுடைய ஃபவுண்டரும் இவர் தான். இவர் எப்போ ஆட்சி தொடங்கிச்சுன்னு கொஸ்டின் கேட்கலாம். 24th June 1206. ஓகேங்களா. ஸோ
ஸோ அப்போ தான் வந்து இவருடைய ஆட்சி வந்து தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் வந்து துர்க்கிஷ் ஆதிக்கத்தை தொடங்கி வைத்தார். ஃபவுண்டர் ஆஃப் துர்க்கிஷ் டொமைன் இன் இந்தியா. இது கூட கேட்பாங்க, யார் வந்து ஃபவுண்டர் ஆஃப் துர்க்கிஷ் டொமைன் ஆஃப் இந்தியா. அதாவது நீங்கள் படிக்கும் போதே இது யார் யார் அப்படின்றத படிச்சுட்டு படிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து இவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பக்ஷான்னு சொல்லுவாங்க, ஆர் கிவர் ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது என்ன மீனிங் அப்படின்னா, அவர்கிட்ட போய் எது கேட்டாலும் வந்து அவர் வாரி வழங்குவார். ஸோ அதனால தான் அவர் பேர் வந்து லாக் பக்ஷா ஆர் கிவர் ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து அவர் வந்து ஒரு மிலிட்ரி கேம்பெயின் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மிலிட்ரி கேம்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்சனலாக அவரே வந்து லீட் பண்ணியிருக்காரு. அது எங்கே இருக்குன்னா கங்கை சமவெளி பகுதியில் இருந்திருக்கு. அதாவது சென்ட்ரல் வெஸ்ட் சைடும் இருந்திருக்கு, ஈஸ்ட் சைடும் இருக்குது. ஈஸ்ட் சைடில் மட்டும் பீகார் பெங்கால் என்ற இடத்த வந்து பீகார் அந்த பிபின்னு வச்சுங்க, பீகார் பெங்காலை பாகர்தியார் கில்ஜி அவரை வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டாரு. ஓகேங்களா. இவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா, அப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நாலந்தா யூனிவர்சிட்டி பற்றி இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் படிச்சிருப்பீங்க. அந்த நாலந்தா யூனிவர்சிட்டியை வந்து அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா மிலிட்ரி கேம்ப்னு நினச்சிட்டு இவரு போயிட்டு அது ஒரு காலேஜ். அவங்க கில்ஜி என்ன பண்ணிட்டாரு, பாரதியார் கில்ஜி என்ன பண்ணிட்டு இருக்காரு, இது வந்து மிலிட்ரி கேம்ப்பு ஏதோ வந்து நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் மிஸ்டேக்காக போய் அந்த நாலந்தா யூனிவர்சிட்டியை வந்து அழிச்சிடுறாரு. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து இவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்திருக்கு. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பியூராக வந்து அவர் மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை வச்சு நடத்திருக்காரு. லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அங்கே இருக்கிற உள்ளூரில் இருக்கிற நேட்டிவ் ஆஃபீஸரை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கடுத்து வந்து ஐபக் கட்டின பில்டிங்ஸை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ஐபக் வந்து குதுப் மினாராக கட்டியிருக்காரு. குதுப் மினாரை ஸ்டார்ட் பண்ணார். ஓகேங்களா. ஆனால் அதை கட்டி முடிக்கல, குதுப் மினாரை ஸ்டார்ட் பண்ணார். இந்த குதுப் மினாரை வந்து எதுக்காக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா சூஃபி துறவி, ஓகேங்களா, குவாஜா குதுப்புதீன் பாக்தியார். ஓகேங்களா. ஸோ குவாஜா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அவர் ஒரு துறவி, அவருக்காக தான் வந்து குதுப் மினாரை கட்டினாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து அவர் வந்து மசூதி வந்து 2 கட்டியிருக்காரு. ஓகேங்களா. இதில் வந்து குவத்துல் இஸ்லாம். ஓகேவா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவத்துல் இஸ்லாம் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்பாங்க, யார் கட்டினாதுன்னு கேட்பாங்க. அதுதான் குவத்துல் இஸ்லாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு முஸ்லீம் பில்டு பை டெல்லி சுல்தான். அதுவும் இல்லாமல் இந்தியாவிலேயே வந்து பழமையான ஒரு மசூதி வந்து அதுதான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குவத்துல் இஸ்லாம் அப்படின்ற வார்த்தை வருது. முஸ்லீம் இஸ்லாம் அப்படின்னு இஸ்லாமியர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதுதான் ஹோல்டு அப்படின்னு பழையசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து தாய் டின்கா ஜோன்பூ. ஓகேவா. இது வந்து ப்ரொனன்சியேஷன் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக வந்து படிங்க, அப்போ ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அஜ்மர் இல்லை ராஜஸ்தான். அஜ்மர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராஜஸ்தான்ன்றதை நான் நெட்லேருந்து எடுத்தேன். ஸோ அஜ்மர் அப்படின்ற பிளேஸை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா 2 மசூதியை வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து இவருடைய அறிஞர்கள் 2 பேர். ஓகேங்களா. ஸோ புக்கில் எல்லாமே ஒருத்தரை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு அறிஞரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ புக்கில் கொடுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆசர் நிஜாமி. ஓகேவா. நிஜாமி அப்படின்னு வச்சுங்க. அறிஞர் அப்படின்னா வந்து அவரை பற்றி சொன்னாவே நிஜாமி அப்படின்னு வச்சுட்டாரு. ஐபக் வந்து அவரை பற்றி புகழ்ந்ததுனால நிஜாமின்னு பேர் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நிஜாமி அப்படின்னா ஐபக்குடைய தொடர்புடையவர், அறிஞர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புக்கு வந்து எழுதியிருக்காரு, தாஜுல் மஸ்ஜித். ஓகேவா. இதை நீங்கள் வந்து மாசார் சாமியன்னா எங்கள் சாரு, அது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற சார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து ஃபக் முத்ரின். ஓகேங்களா. ஸோ இந்த 2 பேர் தான் வந்து நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன், நீங்கள் ஒரு வார்த்தை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அது உங்கள் மைண்டில் இருக்காது. உங்களுக்கு எப்படி ப்ரொனன்சியேஷன் வருதோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக படிங்க. உசேன் நிஜாமி மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நிஜாமி அப்படின்னா வந்து அது வந்து ஐபக்குடைய அறிஞருடைய பெயர். ஓகேங்களா. கொஸ்டின் கேட்பாங்க, ஐபக்குடைய அறிஞர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அதுக்கடுத்து இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு 2 விஷயம் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அவர் அந்த 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 டாஸ்க் வந்து அவர் பகுதியை வந்து தடுக்கிறதுக்காக என்னெல்லாம் போர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா. அலாவுதீன் முகமது. ஓகேங்களா. அலாவுதீன் முகமது அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷா ஆஃப் கவசம்.
ஓகேவா. கவசம் அப்படின்ற இடத்துக்கு வந்து அவர் வந்து தலைவராக இருந்தார். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சண்டை போகிறதுக்கு வரும்போது இவர் வந்து தடுத்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லி கஜினி. ஓகேவா. டெல்லி கஜினி அண்ட் டெல்லிக்கு வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவங்க வந்து அலாவுதீன் முகமது அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப் கசம் ஓகேங்களா கவர்சம் இவங்க வந்து சண்டை போடுறதுக்கு வரும்போது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தடுத்திருக்காரு. ஓகேங்களா. அதுக்கடுத்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ராஜ்புட்ஸ். ஓகேங்களா. ராஜ்புட்ஸ் வந்து ராஜபுத்திரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ்புட்ஸ் வந்து இவங்ககிட்ட வந்து சில பகுதிகள் வந்து தோற்றிருப்பாங்க. அந்த பகுதியை வந்து திருப்பி வந்து கைப்பற்றத்துக்காக வந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து முறியடிச்சிருப்பார். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து அலி மரத்தான் கான். ஓகேவா. அலி மரத்தான் கான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கான் ஆஃப் பெங்கால். ஓகேங்களா. குப்ஜா யுல்திஸ். ஓகேங்களா. இந்த 2 இடத்த வந்து அவங்க வந்து புட் டவுன் அடக்கியிருப்பார். இந்த 2 இடத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 3 பேர் தான் அலாவுதீன் முகமது, ராஜ்புட்ஸு, அலிமர்த் கான். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா. அதுக்கடுத்து வந்து ஐபக் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த போலோ விளையாட்டு அப்படின்றது அந்த குதிரை மேலே வந்து போயிட்டு இருக்கும்போது போலோ விளையாடும் போது தவறி வந்து விழுந்துடுறாரு. அப்போ விழுந்து அவர் வந்து விழுந்ததுனால அவர் வந்து 1210ஆம் ஆண்டு வந்து இறந்துடுறாங்க. ஓகேங்களா. ஸோ ஐபக் பற்றி வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முஸ்லீம் ரூலர் ஆஃப் கிங்கு, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முகமது கௌரிக்கு அடுத்து வந்திருக்காரு. லாக்ஸ் பக்ஷா அப்படின்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபவுண்டர் ஆஃப் துர்க்கிஷ் டொமைன்றதை தெரிஞ்சுக்கணும். குதுபினாரை கட்டியது அவர் தான் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து குவத்துல் இஸ்லாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓல்டஸ்ட் மசூதி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அவருடைய அறிஞர்கள் யார் அப்படின்னா நிசாமின்றதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து 3 பேரை வந்து நல்லா ஞாபகிச்சுங்க. அவர் எப்படி இறந்தார் அப்படின்னு கேட்டால் வந்து ஹார்ஸ் குதிரை மேலே இருந்து கீழே வந்து எழுந்தாங்க. இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நீங்கள் படிக்கிற டாப்பிக்கில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸும் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து அவர் கீழே விழுந்து இறந்துடுறாரு. அதுக்கடுத்து வந்து ஆரம் பக்ஷா அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சன்னு, ஐபக்குடைய சன்னு. இந்த ஐபக்குடைய சன் வந்து 8 மாதம் தான் இருக்காங்க. அதை வந்து அதுக்கடுத்து வந்து இல்துமிஷ் வந்துடுறாரு. ஓகேவா. ஸோ இல்துமிஷ் வந்துடுறாரு. ஸோ இல்துமிஷ் பற்றி நம்ம பார்ப்போம். கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்து வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு முறை படிங்க. ஒரு முறை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஸோ அதுக்கடுத்து இல்துமிஷ் பற்றியும் நான் வந்து உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் ஒரு முறை வந்து நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஸ்டோரியை கேட்டுருங்க. அதுக்கடுத்து இந்த ஃபுல்லாக நான் கொடுத்துருக்கத பாருங்கள். ஓகேங்களா. இல்துமிஷ் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்பரி அப்படின்ற ஒரு ட்ரைப் இனத்தை சேர்ந்தவர் தான். சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கிற இல்பரி ட்ரைப்ஸ். ஓகேங்களா. சென்ட்ரல் ஏஷியா அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே நான் சொல்கிறத மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்துமிஷ் அப்படின்றது இல்பரி ட்ரைப் இனத்தை சேர்ந்தவர். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் இன் லா ஆஃப் ஐபக். ஓகேவா. ஐபக் வந்து நம்ம வந்து இவ்வளோ நேரம் வந்து ஐபக்கை பற்றி பார்த்தோம். ஐபக்குடைய பொண்ணை வந்து இல்துமிஷ் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ ஐபக் வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. அதுக்கு ஐபக் கல்யாணம் பண்ணதுமே ஐபக் என்ன பண்ணியிருக்காருன்னா இவரை வந்து இக்காதார் அப்படின்றத வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்து ஒரு பதவியை கொடுத்து வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து அது எந்த இடத்துலனா குவாலியர் அப்படின்ற இடத்துல வந்து இக்காதார் அப்படின்ற ஒரு போஸ்டிங் கொடுத்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா இல்துமிஷ் என்ன பண்ணியிருக்காருன்னா ஐபக்குடைய சன் வந்து ஆரம் ஷா. ஓகேவா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐபக்குடைய சன். அவரை வந்து தோற்கடிச்சு ஓகேவா அவரை கொலை பண்ணிவிட்டு இவர் என்ன ஒரு இடத்துல வந்து துரத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு இடத்துல கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவரை வந்து கொலை பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 1211 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்துமிஷ் வந்து சுல்தானாக வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு. ஓகேங்களா. ஸோ 1211 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இல்துமிஷ் இங்கே பாருங்கள் ஐ வந்து 1 மாதிரியாக இருக்குது IL. அப்போ 11 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. 1211 தான் அவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஓகேங்களா. இவர் இருக்கும் போதே கேபிட்டல் வந்து நிறைய லாகூர் டெல்லி அப்படின்னு லாகூர்லேருந்து டெல்லிக்கு கேபிட்டலாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி ஐபக்கும் அதான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து
ஒரு சில டைமில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, டெல்லி யாருடைய பீரியடில் வந்து ஃபஸ்ட்டு கேபிட்டலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்துத்மிஷ் தான் அது ஆன்சராக கொடுக்கணும். ஏன்னா வந்து ஐபக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாகூராக இருக்கிறத டெல்லியாக மாற்றிருப்பார். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு 10 இயர்ஸாக வந்து இல்துத்மிஷ் என்ன பண்ணியிருப்பார்னா அவர் ஆட்சியை கைப்பற்றதுக்காகவே உழைச்சிட்டு இருப்பார். ஓகேங்களா. ஸோ அந்த ஆட்சியை கைப்பற்றதுக்காகவே வந்து ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ் உழைச்சிட்டு இருப்பார். அதுக்கடுத்து வந்து செங்கிஸ்கான், அதாவது செங்கிஸ்கான் லீடர் ஆஃப் மங்கோல். ஓகேங்களா. செங்கிஸ்கான் லீடர் ஆஃப் மங்கோல் தெமுஜின். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தெமுஜின் அப்படின்றது வந்து யாருமே வந்து நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. செங்கிஸ்கான் தான் சொல்லியிருப்பாங்க. திடீர்னு அந்த செங்கிஸ்கான் யார் அப்படின்றதும் கேட்கலாம். தெமுஜின் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து லீடர் ஆஃப் மங்கோல். ஓகேங்களா. செங்கிஸ்கான் அவர் லீடர் ஆஃப் மங்கோல். ஓகேவா. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூலர் ஆஃப் கவசம். அதாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் மங்கள் பார்னி. ஓகேவா. ஜலாலுதீன் மங்கள் பார்னியை வந்து தோற்கடிச்சிடறாரு. தோற்கடிச்சதுமே என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் மங்கள்பார் என்ன பண்ணியிருக்காருன்னா சிந்து ரிவர், இண்டஸ் ரிவரை வந்து கிராஸ் பண்ணி வந்து இல்துத்மிஷ் கிட்ட வந்து அடைக்கலம் கேட்பார், ஷெல்டர் கேட்பார். உடனே இல்துத்மிஷ் ஐயோ என்னாலாம் முடியாதுப்பா, அவர் வந்து செங்கிஸ்கான் பெரிய ஆள், அவர் வந்தால் என் நாடு வந்து தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இடத்த கொடுக்க மறுத்துடுறாரு. ஓகேவா. இல்துத்மிஷ் வந்து யோசிச்சு வேணாம் இவங்க கொடுத்தா நமக்கு ப்ராப்ளம் வரும்னு சொல்லி அவர் வந்து மறுத்துடுறாரு. உடனே வந்து செங்கிஸ்கான் என்ன பண்ணியிருக்காரு, ஓகே இவர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இந்தியா மேலே படையெடுக்காமல் அப்படியே திரும்பி போயிடுறாங்க. ஸோ இதனால் வந்து இது ஒரு ராஜதந்திரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 என்பர் அப்படின்றது துருக்கியை சேர்ந்த ஒரு 40 பேரை வந்து தி 40 அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது, சாகல் கனி. அதாவது எப்போ வேணுமானாலும் வந்து இந்த செங்கிஸ்கான் வரலாம், ஸோ அவங்க வராங்களா இல்லையா, அவங்க வரும்போது நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 40 பேர் கண்ட குழுவை வந்து உருவாக்கியிருக்காரு. அந்த குழு பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தி 40 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சாகல் கனி அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சாகல் கனி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான வார்த்தை. ஓகேங்களா. அதுக்கடுத்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, பெங்கால் பீகாரை வந்து டெல்லி கூட இணைச்சிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சிந்து முல்தான். ஓகேவா. இந்த இடத்துமே வந்து அவர் வந்து இணைச்சிருக்காரு. ஆனால் வந்து அவர் வந்து ஒரு இடத்துல வந்து ஓகே ஃபைன், அது நான் வந்து சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து இல்துத்மிஷ் வந்து எங்கெல்லாம் வந்து படையெடுத்திருக்காங்க, ஸோ படையெடுத்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து யால்தூஸ். ஓகேவா. யால்தூஸ் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா முகமது கௌரிக்கு அடுத்து நான் தான் வந்து சக்ஸஸர், அவருக்கு அடுத்து நான் தான் அப்படின்றது மாதிரி யால்தூஸ் வந்து சொல்லிட்டு இருப்பார். உடனே வந்து இல்துத்மிஷ் வந்து முகமது கௌரிக்கு அடுத்து நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு யால்தூஷை வந்து இவர் வந்து கொன்றுவார். ஓகேங்களா. யால்தூஷை வந்து யார் கொலை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாங்க, இல்துத்மிஷ். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து நிசாருதீன் குப்ஜாவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. நிறையா அந்த அருந்ததி படத்தில் குப்ஜாவ் அப்படின்னு வரும், அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்துத்மிஷ் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நிசாருதீன் குப்ஜாவ் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரூலர் ஆஃப் உஜ் அண்ட் முல்தான். அது முல்தான் எங்கே இருக்குன்னா பஞ்சாபில் இருக்குது. ஓகேங்களா. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 1217ஆம் ஆண்டு. ஓகேவா. அந்த ஆண்டில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா போய் அவரை வந்து தோற்கடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இருந்த ஷெல்டர், ஓகேவா, அவர் இருந்த ஷெல்டரை வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் இருந்த இடத்தையும் வந்து அவர் கேப்சர் பண்ணிட்டார். அந்த பாகர். ஓகேவா. அது நல்லா ஞாபகம், பாகர் பாகர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. குப்ஜாவ் இருந்த இடம் பாகர், அந்த இடத்த வந்து அவர் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இல்துத்மிஷ் வந்து அவர் விட்ட இடத்த ரீகேப்சர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து எப்படி இன்னலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வந்து ராஜ்புட்னா. ஓகேவா. ராஜபுனிதப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து எங்கே வந்து அவர் இன்னெல்லாம் அந்த ஊரில் இருக்கிற 2 இடத்த வந்து அவர் வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. ரத்தன்பூர், மண்டூர். ஓகேங்களா. இந்த 2 இடத்த வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ராஜாவுக்கு வந்து போர் அடித்தா சொல்லுவாங்கள்ல, மணிக்கு ஒரு முறை மங்குனி அமைச்சர்னு சொல்கிறாங்களே, டோரு ராஜு அப்படின்னு நான் வச்சுங்க. அதுக்கடுத்து வந்து உதய் சிங். ஓகேங்களா. உதய் சிங் அவர் வந்து பார்த்தீங்கன்னா
ஜலர். ஓகேவா, ரூலர் ஆஃப் ஜலர். உதய்சிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூலர் ஆஃப் ஜலர். அதாவது யூஜே அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அதாவது உனக்கு எப்பவுமே ஜே தான், யூஜே அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. உதய் சிங்குக்கு ஜாலர் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, யூஜே அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மற்ற இடத்துலலாம் வந்து ஆட்சி அதாவது உதய் சிங்குடைய இடம் வந்து ஒரு 6 பிளேஸை வந்து கைப்பற்றிட்டாரு. அந்த பிளேஸை வந்து பார்க்கலாம். அஜ்மர் என்ற ஊர், இதை நான் பேராக வந்து படிச்சிடறேன், அதுக்கடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அஜ்மர், சம்பா, நாகூர், கிளிஞ்சர், தங்கிரி, குவாலியர். ஓகேவா, இது ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, உதயம் சிங் என்ன பண்ணுறாருன்னா அஜ்மரில் வாழ்கிறாரு. ஓகேங்களா, அவர் என்ன பண்ணுறாருன்னா வீட்டில் சம்பா நெல்லை வச்சு களிச்சோரை ஆக்குறாங்க. களிச்சோறு ஆக்கி அந்த களிச்சோறு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகூர் பிரியாணியோட டேஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, அப்போது அவர் வந்து தட்டில் வந்து ஜாங்கிரி வைக்கிறாங்க, தாங்கிரி வைக்கிறாங்க. அப்போ வந்து வாயில் வந்து ஸ்வீட்டாக உள்ளே போயிடுது. ஓகேங்களா, இது ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்டுக்கு தான், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உதய் சிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஜ்மரில் இருக்காங்க. அவர் வந்து சம்பா வச்சு களிச்சோறு ஆக்கி போடுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நாகூர் பிரியாணியோட டேஸ்ட்டாக இருக்குது. கூட வந்து ஜாங்கிரி வைக்கிறாங்க, தாங்கிரி வைக்கிறாங்க. அது வந்து குவாலியார் வாயில் வந்து அழகாக உள்ளே போயிடுது. ஓகேங்களா, ஸோ இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இன்னும் சில இடங்களையும் கைப்பற்றிருக்காரு. அந்த என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கச்சர். ஓகேவா, கச்சர், பத்தூன், பன்னாரஸ், கனூஜ். ஓகேவா, ஸோ இந்த 3 இடத்த வந்து அவர் கைப்பற்றிருக்காரு. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கச்சேரி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கச்சர் அப்படின்றத கச்சேரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கச்சேரி எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்காக்கும் யமுனாக்கும் நதிகளுக்கும் இடையில நடக்குது. அப்போது ஒரு பொண்ணு வந்து பனாரஸ், அது பனாரஸ் பட்டன்னு தெரியல, பனாரஸ் கட்டிட்டு போகிறாங்க. அப்போது பேடு கண்ணு பார்க்குது. பேடு பத்தூனுக்கு பேடு, கண்ணு KAN, கனோஜ். ஓகேங்களா, அதாவது கச்சேரி வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கங்கா யமுனாவுடைய ரிவர் பக்கத்தில் நடக்குது. ஸோ அப்போ வந்து பனாரஸ் பட்டு கட்டிட்டு பத்தூன் அப்படின்ற பனாரஸ் கட்டு போகிறாங்க. அப்போ பேட் கண்ணு பார்க்குது அப்படின்னு நான் வச்சுக்குவோம். இதில் வந்து ஃபெயில்டு, அவர் வந்து ஒரு இடத்த வந்து அவர் கேப்சர் பண்ண ஃபெயில் பண்ணியிருக்கு. அதாவது அவர் எல்லா இடத்துலையும் போய் ஜெயிச்சிருக்காரு, இருந்தாலும் அவர் தோற்று இருக்காரு. ஓகேங்களா, அந்த தோத்த இடம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பரமர் மால்வா, அதாவது பரம்பரை பகையாக இருக்கிறவங்க கிட்ட வந்து பரம்பரையாக சண்டை போட்டுருவாங்க. மால்வா அப்படின்றது மாலுவும் சண்டை போட்டு மாளுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த பரம்பரை மால்வா கிட்ட வந்து தோத்துட்டாங்க. பரம்பரையாக சண்டை போடுறவங்ககிட்டயே அவர் தோத்துட்டாரு. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் பற்றி தான். ஓகேங்களா, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்துமிஷ் அப்படின்ற போது அந்த கேரக்டர் என்னெல்லாம் வருது அப்படின்றத நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே வரணும். ஸோ அவர் என்னெல்லாம் இடம் கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். சரிங்களா, அதுக்கடுத்து வந்து ஸ்காலர்ஸ், இல்துமிஷுடைய ஸ்காலர்ஸ் வந்து யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். மினூஜ் உல் சிராஜ், தாஜுத்தீன், நிசாம் உல் முலக், முகமது ஜெய்னிதி, மாலிக், குதுப்புதீன் ஆசன், பக்ருல் முலக் இசாமி. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்காலர் ஆஃப் இல்துமிஷ். இதை வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், மின்னு தின்னு. ஓகேவா, ஸோ மின்னு தின்னு, சன்னு, நிசாமி ஈசாமி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. நிசாமி ஈசாமி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு 2 முறை நீங்கள் வந்து படிச்சுட்டு இந்த ஷார்ட்கட் வந்தால் இல்துமிஷ்து அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இல்லு, மின்னு, தின்னு, சன்னு, நிசாமு, இசாமி. ஓகேங்களா, ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ப்ரொனவுன்சியேஷனாக வந்து ஒரு ரைமிங் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து 1229. ஓகேங்களா, ஸோ 1229 காலிபானிடம். ஓகேவா, அங்கேருந்து ஒரு லெட்ரு வருது. ஓகேவா, யார் காலிப். ஓகேவா, கால் பண்ணுறாங்கன்னா அந்த காலத்தில் லெட்டர் போட்டுப்பாங்க. கால் அப்படின்றத லெட்டர் போட்டது யாருன்னா காலிப் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க, காலு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அப்போ அவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்ககிட்ட ஒரு லெட்டர் வருது, நீங்கள் வந்து லீகல் சர்ஜன் ரூலராக வந்து ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வருது. அப்போ இந்த கொஸ்டின் கேட்கலாம், லெட்டர் வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்கலாம், எந்த ஆண்டு வந்துச்சுன்னு கேட்கலாம். 1229 வந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம், இதில் என்னெல்லாம் இயர் சொல்லியிருக்காங்கன்னு தனியாக அதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து இல்துமிஷ் வந்து 2 காயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து சில்வர் டங்கா,
ஓகேங்களா. ஒன்று வந்து சில்வர் டேங்கா. இந்த கேட்பாங்க டேங்கா அப்படின்ற காயின் வந்து என்ன இருந்துச்சு, கோல்டா காப்பரா அந்த மாதிரினா சில்வர் கொடுக்கணும். எஸ்டி அப்படின்னு அடிச்சுங்க. எஸ்சி எஸ்டி அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் இருக்கும்ல. காயின் வந்தால் காயின் வந்து எஸ்டி காயின் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதோடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. 175 கிராம் இருந்திருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அரேபிக் மொழியில் வந்து இன்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து அவர் வந்து காப்பர் ஜுடல் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த காப்பர் ஜுடல் வச்சுனா இப்போ இருக்கிற நாணயங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து குதுப் மினாரை வந்து ஆரம்பித்தது வந்து ஐபக். ஓகேங்களா. இந்த குதுப் மினாருடைய ஐபக்கை வந்து யார் கட்டி முடித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் தான் முடிப்பார். ஸோ இது கன்செஷன் கேட்பாங்க. குதுப் மினாரை கட்டி ஆரம்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐபக், முடித்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க இல்துமிஷ். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு மசூதி வந்து அஜ்மரில் கட்டியிருக்காரு. நல்லா அழகாக வந்து ஒரு மசூதியை வந்து கட்டியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து ரஷ்யா பற்றி பார்ப்போம். ஓகேங்களா. இவங்க யார் அப்படின்னா இல்துமிஷுடைய டாட்டர். ஓகேவா. இல்துமிஷ் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா வந்து அவருடைய டாட்டரை வந்து நியமிச்சிருவார். ஸோ அதுக்கடுத்து வந்து அப்போது அவர் நியமித்த போது ஒரு 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருக்னுதீன். ஓகேவா. ருக்னுதீன் ஃபரோஸ் அப்படின்றவரை வந்து ஆட்சியில் வந்து ஆட்சியில் அமர வைப்பாங்க. அதாவது இவர் இல்துமிஷ் வந்து பொண்ணு தான் வந்து ஆட்சியாளர்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வந்து இதில் வந்து குவாஸ். ஓகேவா. குவாஸ் சாரி ஒரு நிமிஷம் இருங்க. காசி ஆஃப் டெல்லி, அதுக்கடுத்து வந்து கசி ஆஃப் டெல்லி வசீர் அப்படின்ற 2 பேரும் என்ன பண்ணியிருக்காருன்னா ருக்னுதீன் ஃபரோஸ். ஓகேங்களா. அவரை வந்து ஆட்சியாளராக அமைச்சிருக்காரு. ஓகேங்களா. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரு முல்தான் ரிவோல்ட் நடக்குது. ஓகேங்களா. இந்த முல்தான் ரிவோல்ட்டை வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா ருக்னுதீன் என்ன பண்ணிட்டாருன்னா அங்கே வந்து போயிருக்காரு. உடனே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திட்டு ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்கள் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டோட வந்து போய் அரியணையை கைப்பற்றி கொண்டார். ஓகேங்களா. ஸோ ரஷ்யா வந்து யாருடைய சப்போர்ட்டில் வந்து கைப்பற்றியிருக்காங்கன்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து அமர் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அப்போ ரஷ்யா வந்து அரியணையில் அமர வச்சது யார்? அமர். ஓகேங்களா. இது ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஒரு நிமிஷம் இருங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது சுல்தான் ரஷ்யா அப்படின்றது தான் வந்து நிறைய இடத்துல வரும். இங்கே ரஷ்யா அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அதை சொல்கிறதுக்காக தான் பார்த்தேன். அதுக்கடுத்து வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்லேவ். ஓகேங்களா. ஒரு ஸ்லேவ், அதாவது எத்தியோப்பியா. ஓகேங்களா. எத்தியோப்பியா அப்படி இல்லை அப்படின்னா அபிசீனியா. ஓகேவா. அபிசேனியாவுடைய ஸ்லேவ் வந்து யாக்கூத். ஓகேங்களா. யாக்கூத் அப்படின்றவரை வந்து குதிரைப்படை தலைவராக வந்து நியமித்திருக்கார். யாக்கூத் யானை அப்படி இருக்குல்ல, யானை கூத்து அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. யாக்கூத் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குதிரைப்படையுடைய தலைவர் தான். இவர் வந்து ரஷ்யா பேகமும் நியமிச்சிருக்காங்க. ரஷ்யா வந்து பேகம் கிடையாது, ரஷ்யா வந்து நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ குதிரைப்படை தலைவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாக்கூத் அப்படின்னு வச்சுருக்கோம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏகோத்தோப்பியா இல்லை அப்படின்னா அபிசீனியா அப்படின்றவுடைய வம்சத்தை சேர்ந்த அடிமை. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய முஸ்லீம்ஸ் எல்லாம் பர்தெல்லாம் போட்டிருப்பாங்களா, அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு அதெல்லாம் பர்தெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு பிரேவாக வந்து ஆட்சியை வந்து புரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வேட்டைக்கு வந்து நிறைய இடத்துக்கு வேட்டைக்கு போயிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து படையையும் நடத்திருக்காங்க. அந்த ஆர்மியை வந்து அவங்க வந்து லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு பொம்பளை வந்து ஒரு லேடி வந்து இந்த மாதிரி வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த துருக்கியை சேர்ந்த உயர் குடியினர், அதாவது துருக்கியில் வந்து கொஞ்சம் நாங்கள் ஹை கேஸ்ட் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறாமப்பட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். துருக்கியவங்க வந்து இவங்களுக்கு ஆப்போசிட் தான் வந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1240 அல்தூனி. ஓகேவா. அல்தூனி அவர் வந்து பார்த்திங்கன்னா பண்டிடா. ஓகேங்களா. ஸோ ப்ரொனன்சியேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா வந்து படிச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக வந்து ஒரு கிளர்ச்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ யார் அப்படின்றது பார்த்துக்கோங்க. 1240 வந்து அல்தூனியா. ஓகேவா. அல்தூனியா வந்து கவர்னர் ஆஃப் பட்டிண்டா. ஓகேவா.
ஸோ அவருக்கு எதிராக வந்து இவங்க வந்து போர் தொடர்ந்துருக்காங்க. உடனே வந்து இவங்க வந்து அந்த கிளர்ச்சியை வந்து தானே வந்து படையெடுத்து சென்று அதை நசுக்க வந்து முயற்சித்தாங்க. ஓகேங்களா, சரி ஓகே இவங்க வந்து போருக்கு வராங்க, இருந்தாலும் நான் வந்து போயிட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த போருக்கு போகும்போதே வந்து யாக்கூத் அப்படின்ற அந்த குதிரைப்படை தலைவரை வந்து இவங்க வந்து சிறைப்பிடிச்சு கொன்றுவாங்க. கொன்றதுக்கு வந்து ரஷ்யாவை வந்து சிறைப்பிடிச்சிடுறாங்க. அப்புறம் வந்து ரஷ்யா வந்து சிறைப்பிடிச்சதுமே வந்து ரஷ்யா வந்து அவரே வந்து கல்யாணம் பண்ணிப்பார். ஓகேவா, அத்துனியா அவரே வந்து ரஷ்யா வந்து கல்யாணம் பண்ணிப்பார். இருந்தாலும் அதுக்கடுத்து வந்து இந்த துருக்கிஸ் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. துருக்கிஸ் வந்து அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாஹ்ரம், ஓகேங்களா, பாரம் அப்படின்றவங்க வந்து யார் அப்படின்னா சன் ஆஃப் இல்துமிஷ் பையன், அதாவது இவங்க வந்து பொண்ணு, அவங்களுக்கு பதிலாக வந்து இந்த பையனை வந்து அரியணையில் அமைத்துட்டாங்க. ஏன்னா பொண்ணு தான் வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணதுமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா துருக்கிஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பாரமில் வந்து அவங்கள வந்து அமர்த்திட்டாங்க. ஆனாலும் வந்து ரஷ்யா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கடைசியில் 1240 வந்து தோற்கடிக்கப்படுறாங்க. ஓகேங்களா, 1240 வந்து அவங்க இறந்துடுறாங்க. ஓகேங்களா, அந்த ரஷ்யாவின் வீழ்ச்சி, ஓகேவா, அவங்க வந்து வீழ்ச்சியை வந்து 40 நபர் குழு, அதாவது 40 நபர் குழு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து இல்துமிஷ் உருவாக்கியிருப்பார். அந்த 40 நபர் குழுவுடைய எழுச்சியாக வந்து நடந்திருக்கும். அதுக்கடுத்து ஒரு 6 மாதமாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரம் மசூத், ஓகேங்களா, இவங்க தான் வந்து டெல்லியை வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1246 வந்து பால்பன் வந்து இல்துமிஷ் இனிய மகனான நஸ்ருதீன் முகமத்தை வந்து சுல்தானை வந்து நியமிப்பாங்க. ஓகேங்களா, அவர் வந்து பார்த்திங்கன்னா 1266 வரைக்கும் இருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரியாக இருக்கும். இங்கே நான் கொடுத்துருக்கேன் எந்த இயரில் வந்து யாரை வந்து ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து கொஞ்சம் ஈஸியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து நம்ம பால்பன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து சுல்தான், இதில் வந்து ஒன்றுமே இல்லை. அவர் ரஷ்யா பற்றி நீங்கள் படிக்கணும் அப்படின்னும் போது அவருடைய குதிரைப்படை தலைவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். யாக்கூத் அவர் பேர் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து வந்து இவங்க வந்து அவங்க எப்படி இருந்தாங்க, அதே மாதிரி ஃபஸ்ட்டு உமன் முஸ்லீம் ரூலர் அப்படின்னு கேட்டால் வந்து இவங்க தான் கொடுக்கணும். அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுடைய கவர்னர் யாரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, யார் வந்து 1240 வந்து ஆல்துயா வந்தாங்க. இந்த விஷயங்கள் தான் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பால்பன், ஓகேங்களா. ஸோ இந்த பால்பன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பால்பன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பால்பனை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஓகேங்களா, இந்த பால்பன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உல்கான், ஓகேவா. பால்பன் பேர் வந்து இன்னொரு பேர் என்னன்னா உல்கான் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து சுல்தான் நஸ்ருதீன் முகமத் பின் நயாப் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்களுடைய வேறு பேர்களை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நஸ்ருதீன் முகமத் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பால்பன் என்ன பண்ணியிருக்காரு, சரி ஓகே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரஷ்யாவுக்கு அடுத்து நஸ்ருதீன் முகமத் தான் வந்து இருந்தார். ஸோ உடனே வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பால்பனு அவருடைய பொண்ணை வந்து அவர் கல்யாணம் பண்ணி வச்சுருவாரு. கல்யாணம் படிச்சுட்டு ஆட்சித்துறையை கல்யாணம் பண்ணி வச்சதுமே வந்து ஒரு கெத்துக்காக வந்து என்ன பண்ணுவாருன்னா அவர் கல்யாணம் பண்ணி வச்சுருவாரு. கல்யாணம் பண்ணி வச்சதுமே மட்டும் இல்லாமல் ஆட்சித்துறையை வந்து பால்பன் வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் வந்து வச்சுட்டு இருக்காரு. ஓகேங்களா, ஸோ பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. கொஸ்டின் கேட்பாங்க, பால்பன் வந்து யாருக்கு வந்து திருமணம் செய்து வைத்தார் அப்படின்னா நஸ்ருதீன், ஓகேவா, நஸ்ருதீன் முகமத்துக்கு தான் வந்து மகளை வந்து திருமணம் செய்து வைத்தார். வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து தனது ஆட்சியை வந்து தனது கட்டுப்பாட்டில் வச்சாங்க. இருந்தாலும் அந்த அரசவையில் இருப்பாங்கள்ல, அந்த அரசவையில் இருப்பவங்க வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு எதிர்ப்பாக தான் இருப்பாங்க. உடனே வந்து இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவருக்கு அந்த ப்ராப்ளம் இவர் உடனே வந்து இதை நமக்கு கண்ட்ரோலுக்கு வரணும், இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறாரு. 1266 வந்து நிசாருதீன் முகமது வந்து இறந்துறாரு. அதாவது பால்பனுடைய மருமகன் இறந்துறாரு. உடனே வந்து பால்பன் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர் வந்து அரசராக வந்து ஆகிறாரு. அவர் அரசராக ஆன பிறகும் அவருக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் ப்ராப்ளம் ஆஃப் டெல்லி சுல்தானுடைய ப்ராப்ளம்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறாங்க. அவரு தான் வந்து உண்மையாகவே வந்து இதை வந்து
அடுத்து டெல்லி சுல்தானை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்பன் தான். அதுக்கடுத்து பால்பன் வந்து ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாரு, அவருக்கு வந்து கரெக்டான எதிரி யார் அப்படின்னா அந்த 40 எண்மர் குழு தான். இந்த 40 எண்மர் குழு தான் வந்து பால்பனுக்கு எதிராக வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. உடனே வந்து பால்பன் என்ன பண்ணிட்டார் தெரியுமா, ஓகே இந்த 40 எண்மர் குழு முன்னாடி நம்ம வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும், பவர் அண்ட் அத்தாரிட்டி நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினச்சாரு. அதனால என்ன பண்ணிட்டார் பால்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட் ஷாடோ அண்ட் த எர்த் அப்படின்றத ஒரு டிவைன் ரைட் தியரி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது கடவுள் அரசன் வந்து இறைவனது நிழல் போன்றவன், அதாவது கடவுளுடைய நிழல் போன்றவன் வந்து அரசர்கள்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இறைவன் வந்து பூமிக்கு வந்து அனுப்பப்பட்டவரான். அரசர் என்பவர் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய ஷேடோ, அதே மாதிரி பூமிக்கு கடவுளால் அனுப்பப்பட்டவர், அவர் தான் வந்து சுல்தான் அப்படின்றத அவர் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஆனால் வந்து சுல்தானுக்கு வந்து இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், சுல்தான் பற்றி இந்த பால்பன் பற்றி ஒரு 2-3 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பால்பன் அப்படின்றது யார் அப்படின்றது ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே சாரி. ஸோ பால்பன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட்போல் அப்படின்றவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அடிமை, அப்புறம் அவர் தண்ணியெல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறவங்க, அவர் வேட்டைக்கு போடுறது, படை வீரர், தளபதி, சுல்தான், நயாப் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து அந்த டிவைட் அண்ட் ரைட் தியரியை வந்து கிங்ஷிப்பை வந்து அறிமுகப்படுத்துகிறார். அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ அதை வந்து அந்த காலத்தில் இருக்கிற ராஜாக்கள் வந்து மண்டிக்கிட்டு, அந்த ராஜாக்களுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா மண்டிக்கிட்டு அவங்க காலை வந்து முத்தமிட்டு வணங்கி கும்பிடணுமா. ஓகேவா. அது பேர் தான் வந்து பொய்போஸ். ஓகேவா. பொய்போஸ் அப்படின்னாச்சு, சும்மா பொய்யா வந்து காலை வந்து வணங்குவாங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அதாவது அந்த காலத்தில் வந்து காலை வணங்கணும். ஸோ இப்படி இருக்கிறதுனால வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது உயர்குடியினரை விட சுல்தான் தான் வந்து உயர்ந்தவர் என்பதையும் வந்து உறுதிப்படுத்துகிறார். நீங்கள் வந்து யாரானா இருக்கட்டும், நீங்கள் வந்து எந்த கேஸ்டாக இருக்கட்டும், ஹை கேஸ்டானா இருக்கட்டும், நான் தான் வந்து ராஜா, நீங்கள் எல்லாமே என் கீழே தான் அப்படின்றத வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா. ஸோ இதை வந்து அவரை வந்து அதை பேர் தான் வந்து பொய்போஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து அவர் வந்து நல்லா வந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல பேரை எடுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பெர்ஷியன் ஃபெஸ்டிவல் ஆஃப் நவ்ரோஸ் அப்படின்றத வந்து பாரசீக திருவிழாவை வந்து ஒரு ஃபெஸ்டிவலை வந்து கொண்டாடுறாங்க. அந்த திருவிழா பேர் என்னன்றதை கேட்பாங்க. ஸோ நரோஷ். ஓகேவா. நவ்ரோஸ் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ரோஸ், நான்லாம் திருவிழாவுக்கு போனால் ரோஸ் எடுத்துகிட்டு போவேன், நவ்ரோஸ் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. பால்பன் வந்து என்ன பண்ணுவார், திருவிழாவுக்கு போனால் நவ்ரோஸ் எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அப்புறம் பால்பன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வந்து ஓகே துருக்கீஸுடைய நூப்ஸ், அவங்களுடைய துருக்கீஸ் ஆளுங்களை வந்து அந்த 40 ஒரு பேரை கொஞ்சம் சமாளிச்சுட்டு வந்தார். அதுக்கடுத்து வந்து இந்திய முஸ்லீம்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலையை அவர் கொடுக்கவே வழங்கவில்லை. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து இந்த 40 பேர், அந்த 40 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து அவர் ஸ்பைஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணி மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணிட்டாருன்னா 40 யாரெல்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரோ அவரெல்லாம் வந்து பதவியை வச்சுக்கிட்டு, யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணலையோ அவங்களெல்லாம் வந்து ஒழிச்சு கட்ட முடிவு பண்ணிட்டார். ஓகேங்களா. ஸோ இந்த பால்பன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்டான லீடர். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நிறையா கவர்னர்ஸை வந்து பயங்கர பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது என்னெல்லாம் காரணத்துக்காக அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ 3 பேருக்கு வந்து அவர் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு. மாலிக் பக் அப்படின்றவர் ஒருத்தர். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆஃப் பதுவான். ஓகேவா. பதுவான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பக் கவர்னர் ஆஃப் பதுவான். பக்கு பேடு அப்படின்னு வச்சுங்க. மாலிக் பக் அப்படின்னா கவர்னர் ஆஃப் பதுவான். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர்கிட்ட வந்து வேலை செஞ்ச பணியாட்களை வந்து துன்புறுத்திருக்காரு. ஸோ அந்த காரணத்துக்காக அவர் வந்து பொது இடத்துல வச்சு சவுக்கடி கொடுத்துருக்காரு. யாருன்னா பால்பன். ஓகேங்களா. அப்போது பக்ன்றவனுக்கு பக்னு வந்து சவுக்கடியில் கொடுத்துருக்காங்க அடி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ மாலிக் பக்கை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து பொது இடத்துல வந்து அவங்களுடைய சர்வெண்ட்டை வந்து பணியாட்களை வந்து துன்புறுத்தியதுக்காக சவுக்கடி கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து வந்து ஹபத் கான். ஓகேவா. ஹபத் கான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆஃப் ஹவுத். ஓகேவா. கவர்னர் ஆஃப் ஹவுத். அந்த நாட்டில் வந்து குடிபோதையில் ஒரு குடிச்சிருந்த சாவடிச்சிட்டாரு. அதனால் என்ன பண்ணிட்டான்னா ஐபக் வந்து இவரை வந்து தண்டிச்சிருக்காரு. ஹைபத் கானை வந்து தண்டிச்சிருக்காரு அப்படின்றத நான் வச்சுங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து கவர்னர் ஆஃப் அவுத். எதனாலனா அவர் வந்து குடிபோதையில் இருந்தவரை ஒருத்தரை வந்து கொலை பண்ணிட்டாரு. அதனால வந்து பால்பன் வந்து அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு.
ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து ஷேர்கான் வந்து கவர்னர் ஆஃப் பட்டினாடா. ஓகேவா. பட்டினாடாவுடைய கவர்னர் வந்து ஷேர்கான் வந்து விஷம் வைத்து கொல்லப்பட்டார். ஓகேங்களா. அவர் வந்து விஷம் வைத்து கொல்லப்பட்டார்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லா அண்ட் ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணுறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அதனால இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து செப்பரேட்டாக ஒரு மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டே வந்து உருவாக்கியிருக்காரு. அந்த டிபார்ட்மெண்ட் பேர் தான் திவானி ஆர்ச். ஓகேவா. ARZன்னு அடிச்சுக்கோங்க. திவான் அப்படின்னா ஒரு மிலிட்ரி போஸ்டிங்கு. அப்போ திவான் ஆர்ட்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ அந்த பேரை வந்து ஈஸியாக நான் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து மோவர் மியா அப்படின்றத அந்த மாவோயிஸ்ட். ஓகேவா. மாவோயிஸ்ட் அப்படின்றவங்க மேவாஸ்ட் ப்ரொனன்சியேஷன் வரல. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெல்லியில் வந்து அடிக்கடி வந்து கொள்ளையடிச்சிட்டு போவாங்க. உள்ள எல்லா பொருட்களை வந்து சூறையடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ இவங்களை வந்து பயங்கரமாக வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அங்கேயே பார்த்தா அதாவது அந்த கண்டுபிடிச்சி அவங்க தலையை வெட்டி வந்து கொலை பண்ணிடுவாங்க. அதோடைய விளைவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொதுமக்கள் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து சந்தோஷமாக நடந்தாங்க. ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மக்களுக்கு வந்து நல்ல ஒரு நம்பிக்கையான ஆட்சி வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1279 பார்த்திங்கன்னா வங்காள ஆளுநர். ஓகேவா. துக்ரில் கான் அப்படின்றது வந்து பால்பனுக்கு எதிராக வந்து ஒரு கிளர்ச்சியை வந்து தொடங்குறாரு. அந்த கிளர்ச்சியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா துக்ரில் கானை வந்து தலை துண்டிக்கப்பட்டு சாவடிச்சிடறாங்க. ஸோ துக்ரில் கான் இறந்துடுறாரு. 1279 பால்பன் வந்து துக்ரில் கானை வந்து எதிர்த்து போராடுறாங்க. துக்ரில் கான் வந்து பால்பனை எதிர்த்து போகிறாங்க. பால்பன் என்ன பண்ணிடுறாருன்னா துக்ரில் கானுடைய தலையை துண்டித்து கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து நார்த் வெஸ்ட் பகுதியில் வந்து மங்கூஸ் இங்கே தான் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிட்டார். மங்கூஸ் வந்து திரும்பியும் வந்து படையெடுக்க ஆரம்பித்தார். ஓகேங்களா. அப்போது மங்கூஸ்க்கு எதிராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பால்பனுடைய சன் முகமத், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பால்பனுடைய சன் பேர் என்ன? முகமத்து தான். அந்த முகமத்தை வந்து அந்த பேட்டலுக்கு வந்து போருக்கு அனுப்புகிறாரு. அப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த போரில் வந்து மங்கூல்ஸ் வந்து அவரை வந்து முகமத்தை வந்து கொலை பண்ணிடுறாங்க. ஸோ முகமத் வந்து இறந்துறாரு. ஸோ இது வந்து பால்பனால் தாங்க முடியாமல் அதை யோசித்து 1287 பால்பன் இறந்துடுறாரு. பால்பன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து நல்லா பண்ணியிருப்பார். ஆனால் அவரால் வந்து மங்கூல்ஸுடைய ஊடுருவல் மட்டும் வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பால்பன் மறைந்தவுடன் அவருடைய பேரன், அதாவது முகமத் வந்து இறந்துட்டார். அவருடைய பேரன் வந்து கைகுபத். ஓகேவா. அவருடைய பேரன் கிராண்ட்சன் கைகுபத் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சன் ஆஃப் டெல்லி சுல்தான். ஓகேவா. அவர் கைகுபத் வந்து சுல்தான் ஆஃப் டெல்லி வந்து அவர் வந்து புரிஞ்சுறாரு. அதுக்கடுத்து ஆஃப்டர் 4 இயர்ஸ் கழிச்சு என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து சரியாக ஆட்சி பண்ணாதனால அவருடைய ஆட்சி திறமை இல்லாதனால ஜலாவுதீன் கில்ஜி வந்து என்ன பண்ணுறாருன்னா டெல்லியை வந்து 1290 கேப்சர் பண்ணிடுறாங்க. இதுதான் வந்து ஸ்லேவ் உடைய அடிமை அம்சம், ஸ்லேவ் உடைய பார்ட். அதுக்கடுத்து நம்ம வந்து கில்ஜியை வந்து பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு முறை நல்லா படித்து பார்த்துட்டு அந்த பாயிண்ட்ஸை வந்து தனித்தனியாக நோட் பண்ணி ரிப்பீட்டடாக வந்து ஒருத்தரை பற்றி நீங்கள் வந்து படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.